இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குகையில் தோன்றிய சிவ வடிவம், குகை முழுக்க மர்மங்கள் எங்கு தெரியுமா? பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். பொதுவாக சிவபெருமானின் லிங்க வடிவமே பல இடங்களில் சுயம்புவாக தோன்றி உள்ளதை நாம் பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு குகையில் சிவபெருமானின் முழு வடிவமும் சுயம்புவாக தோன்றி உள்ளது. அது மட்டுமா, இன்னும் பல கடவுள் வடிவங்களும் சுயம்புவாக தோன்றி பலரையும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் பவுனி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரான்ஷு என்னும் மலை கிராமத்தில் அமைந்துள்ளது சிவகோரி, அதாவது சிவன் குகை என்னும் மலை குகை கோவில். இந்த குகைக்குள் சிவபெருமான் தியான கோலத்தில் இருப்பது போல ஒரு சுயம்பு வடிவம் உள்ளது. அத்தோடு இல்லாமல் பார்வதி தேவி உருவம், நந்தி, விநாயகர், முருகர் என பல தெய்வங்க உருவங்களும் சுயம்புவாக தோன்றியுள்ளது. சுமார் 200 மீட்டர் நீளம் உள்ள இந்த குகை 1 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் உயரமும் கொண்டது. உடுக்கை வடிவில் அமைந்துள்ள இந்த குகையில் சிவன் சிலைக்கு மேல் எப்போதும் நீர் சொட்டி கொண்டிருக்கும் அதிசயம் நிகழ்கின்றது. அந்த நீர் எங்கிருந்து ஊற்றெடுத்து எப்படி சரியாக சிவன் உருவத்திற்கு மேல் மட்டும் சுட்டுகின்றது என்பதை இதுவரை யாராலும் கண்டறிய முடியவில்லை. இந்த குகையில் காமதேனு, சுதர்சன சக்கரம் போன்றவையும் தோன்றியுள்ளன. குகையின் மேற்பகுதி பாம்பு தோல் போல் உள்ளது. இந்த குகையில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஒரு நம்பிக்கையும் நிலவுகின்றது. இந்த குகையில் இருந்து அமர்நாத் குகை கோவிலுக்கு செல்லும் வழி ஒன்று உள்ளதாக கூறப்படுகின்றது. பாரத போர் முடிந்து கிருஷ்ண பரமாத்மா தன் உலக வாழ்வை முடித்துக் கொண்ட பிறகு பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடிவெடுத்த போது இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்தனர் என்று கூறப்படுகின்றது. இந்த குகை ஆரம்பத்தில் பெரிதாகவும் போக போக குறுகலாகவும் அமைந்துள்ளது. பல அற்புதங்கள் நிறைந்த இந்த குகைக்குள் செல்வதென்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த குகைக்குள் சென்ற சிலர் மீண்டும் திரும்பவே இல்லை என்றும் கூறப்படுகின்றது. பாதுகாப்பு கருதி அரசாங்கம் இந்த குகைக்குள் செல்ல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவலிங்கத்தில் இருந்து பீரிட்டு வந்த நீர் ஆச்சரியத்தில் உறைந்த மக்கள் கடந்த 2003ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை இந்த குகை பெரியதாக பிரபலமாகவில்லை. ஆனால் அதற்கு பிறகு இந்த குகையை காண பலர் கூட்டமாக வர ஆரம்பித்தனர். 2016ஆம் ஆண்டில் மட்டும் இங்கு 20 லட்சம் பேர் வந்துள்ளனர். மகா சிவராத்திரி திருவிழா இங்கு பிரபலம் என்பதால் அந்த நாளில் இங்கு பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவதுண்டு என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.